ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னா நாங்கள் வந்து லஞ்சுக்கு வந்து சொதி பண்ண போகிறோம். இது எங்கள் ஊர் ஸ்பெஷல் நாகப்பட்டினத்தில். ஸோ இன்றைக்கி சொதி பண்ண போகிறோம். அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு பால் 3 தேங்காய் வந்து அரைச்சிக்கிறோம். அதுலேருந்து எடுத்த பால் தான் இது வந்து 2வது எடுத்த பால். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து தக்காளி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து மிளகாத்தூள் கொஞ்சம், இதுலேயே சோம்பு, ஜீரகம் எல்லாமே அரைச்சி வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் வேணும். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம வந்து கொஞ்சம் மேஷ் பண்ணணும் அந்த பாலில் ஊற்றி. இப்போ அம்மா தான் பண்ண போகிறாங்க, மேஷ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம கையாலேயே மேஷ் பண்ணிவிட்டு பண்ண வேண்டியதுதான். இது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட காம்பினேஷன் வந்து இறால் தொக்கு பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அப்படியே அட்டகாசமாக இருக்கும், செம்மையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மேஷ் பண்ணிக்கணும். இப்படி நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சோம்புத்தூள், ஜீரகத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போடணும். இப்போதைக்கு அம்மா வந்து அது ரெண்டுத்தையும் ஊற வச்சு அரைச்சி போடுறாங்க. நீங்கள் வந்து தூளாகவே யூஸ் பண்ணிக்கலாம். பவுடராக கடையில் விற்கிற சோம்புத்தூள், ஜீரகத்தூள் அங்கேயே அதில் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அதையும் நல்லா மேஷ் பண்ணி அதில் போட்டுறணும். மிளகாத்தூள் வந்து இதில் வந்து ஒரு பாதி அளவு கொஞ்சம் போட்டு அதையும் மேஷ் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள் இதையும் போட்டு நல்லா கையால் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம கரைச்சதை அப்படியே அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கணும். இது 2வது பால் தான், திரிஞ்சுலாம் போகாது. நல்லா கொதிக்கணும். இப்படி நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நல்லா கொதித்ததும் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா ஃபஸ்ட்டு பால், இதை வந்து அதில் ஊற்றிக்கணும். நான் தப்பாக சொல்லிட்டேன். வந்து 3 மூடி தேங்காய், 3 தேங்காய் கிடையாது, 3 மூடி போதும். இதை ஊற்றிட்டு சும்மா ஒரு கொதி வந்தோன்னே போதும். ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடணும். இப்படி லைட்டாக கொதித்ததும் ஒரு தடவை ஒரு கிண்டி விடுங்க. கிண்டிட்டு கொஞ்சம் லைட்டாக கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ அடுப்புலேருந்து இறக்கியாச்சு. இறக்குனதும் நல்லா கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி ஆற்றி விடுங்க. இது ஆறுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் பாதி ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வந்து உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இவ்வளோ அளவு, இது பேர் சொதி ஆக்சுவலி. இவ்வளோ அளவு சொதிக்கு வந்து 2 எலுமிச்சம்பழம் புளிஞ்சு வச்சுக்கணும். இந்த சீடு இல்லாமல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 3/4 ஜூஸை மட்டும் இப்போதைக்கு இதில் கலந்து நல்லா கலக்கி விடணும். அப்புறம் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு புளிப்பு தேவைப்பட்டதுன்னா அந்த 1/4 திரும்ப உள்ள அந்த ஜூஸையும் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்க வேண்டியதுதான். இப்போ இதுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. உப்பு வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும். ஸ்டார்டிங்லேயே சேர்த்தா அது வந்து வேறு மாதிரி டேஸ்ட்டு கொடுத்துரும். இப்போ கரெக்டான கொதி நிலையில் வந்து நம்ம இறக்குனதுனால இது வந்து திரிஞ்செல்லாம் போகாது. கரெக்டாக அதனால கொஞ்சம் கொதிச்சோடனே நம்ம இறக்கிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பேர் தான் சொதி. இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து இறால் தொக்கு பண்ணிகிட்ருக்காங்க அம்மா. நான் அதையும் காட்டுறேன். இந்த இது இறால் தொக்கு ரெடி. இது இறால் தொக்கு. இறாலில் வெங்காயம், தக்காளி நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் இறால் போட்டு கொதிக்க வச்சு நல்லா சிம்பிளான இறால் தொக்கு ரெடி. அதுக்கப்புறம் சுட சுட சாதம்,
சாதத்துக்கு இந்த சொதி ஊற்றி இறால் தொக்கு சாப்பிட்டா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். இது என்னோடய ஃபேவரட். அம்மாவை அடிக்கடி பண்ணி சாப்பிட சொல்லுவேன். நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்கமிங் வீடியோஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ. டேக் கேர்.